இவ்வளவு நாள வாய்ப்புக்காக உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? இப்போ இந்த தடவை நமக்கு தான், இப்போ அவர் ஓபிஎஸ் சைடில் இருக்காரு, நமக்காக நம்ம இந்த தடவை வந்து திமுகவில் நின்னோம்னா, இப்போ ஓபிஎஸ் குரூப்புக்கு அவர் போனனால நம்ம இப்போ திமுக இந்த தடவை ஜெயிச்சு எடுக்கலாம், கட்டாயம் நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி இருந்தால் திமுக இதை விட்டு கொடுத்துருக்காரு. எந்த அதிமுகவோ திமுகவோ எங்கெங்கெல்லாம் நம்மளால வந்து கண்டிப்பாக கண்ணை மூடி ஜெயிக்க முடியுமோ அதையெல்லாம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பிரதான கட்சிகள் எப்பயுமே அவங்க இழுத்து பிடிக்க பார்ப்பாங்க. வடிவேல் காமெடி தான் ஒன்று வரும், பாக்கெட்டுக்குள்ளார விட்டு வெறும் பாக்கெட் துணி எடுத்து காமிச்சிட்டு ஒன்றுமே இல்லையான்பார். அதை விட அந்த வடிவேல் காமெடியை மிஞ்சுற அளவுக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஐயா எதிர்கட்சி தலைவர் வந்து வெள்ளை அறிக்கை கேட்குறாருன்னு சொல்லிட்டு வெள்ளை காகிதத்தை தூக்கி காமிச்ச ஒரு தொழில்துறை அமைச்சர் நமக்கு. இவங்களுடைய ரெண்டு பேருக்கு நோக்கம்னு பார்க்கும்போது அவருக்கு பையன் மருமகளை தோக்கடிக்கணும், இவங்களுக்கு வந்து அதிமுகவை வந்து எங்கேயாவது வெற்றி வாய்ப்பு எடுக்கணும். அந்த திமுக ஊருக்கு எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி கிடைச்சிருக்கு, மற்ற திமுக ரெகுலராக ஜெயிக்கக்கூடிய ஊரை விடங்குன்னு அங்கே பார்க்கும்போது பெரிய அளவுக்கு அது அந்த தொகுதி மக்கள்கிட்ட அந்த ஒரு வருத்தம் இருக்குது. இது பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் நிலவரம் குறித்து ஆராய்ந்து வருகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் ஏற்கனவே ஜெயித்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம், தற்பொழுது இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் மற்றும் எஸ்ஐஆருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதே போல் விஜயனுடைய வருகை இந்த அரசு 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் என்பது குறித்து அலசி ஆராய்ந்து வருகிறோம். இது குறித்து நம்மோட பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ரங்கா சார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். கள நிலவரம் எப்படி இருக்குது, கடந்த முறை வெற்றி பெற்றவர்களுக்கு மறுபடியும் வெற்றி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த முறை களத்தில் யார் சார் முந்துறாங்க? இது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது டெல்டா ரீஜன். ஆமாம். ஸோ டெல்டா ரீஜனில் இந்த மாவட்டங்கள் வருது, தஞ்சாவூர், திருவாரூர். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் 8 தொகுதி. இந்த 8 தொகுதியில் போன தடவை திமுக கூட்டணி வந்து 7 தொகுதிகளை வெற்றி எடுத்தாங்க, அதிமுக கூட்டணி ஒரு இடத்த வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ திமுக தனி கட்சி 6 தொகுதியை வெற்றி பெற்றிருந்தாங்க. திருவிடைமருதூர் தனி தொகுதி, கும்பகோணம், பேராவூரணி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவையார். ஸோ இந்த 6 தொகுதிகளை அவங்க வந்து வெற்றி பெறுறாங்க. அடுத்தது வந்து மனிதநேய மக்கள் கட்சி வந்து பாபநாசத்தில் நின்று அவங்க ஜெயிக்கிறாங்க. அதிமுக வந்து ஒரத்தநாடு ஜெயிக்குது. 2021 திமுகவும் அதிமுகவும் நேரடியாக 6 தொகுதிகளை போட்டி போட்டாங்க, நேரடி போட்டி. திமுகவும் பாரதிய ஜனதாவும் திருவையாறில் போட்டி, மனிதநேய மக்கள் கட்சியும் அதிமுகவும் பாபநாசத்தில் போட்டி. இந்த தடவை 2026 எடுத்திங்கன்னா திமுகவும் அதிமுகவும் 4 தொகுதிகளை போட்டி போடுது. திருவிடைமருதூர் தனி தொகுதி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, இந்த 4 தொகுதியில் அவங்க போட்டி போடுறாங்க. திமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தடவை வந்து அவங்க திருவையாறில் வந்து அவங்க போட்டி போடுறாங்க. திமுகவும் பாரதிய ஜனதாவும் தஞ்சாவூரில், திமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் பாரதிய ஜனதா சின்னத்தில் கும்பகோணம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன தடவை வந்து மனிதநேய மக்கள் கட்சி இருந்தது, இப்போ இந்த தடவை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு அதிமுகவை எதிர்த்து பாபநாசத்தில் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இதே வந்து நீங்கள் எஸ்ஐஆர் அப்படிங்கிறத அந்த பார்க்கணுன்னா 2021 20,80,000 வாக்காளர்கள், 2026 19.5 லட்சம் வாக்காளர்கள். வித்தியாசம் வந்து குறைஞ்சிருக்கிறது 1,32,000 வாக்காளர்கள். சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா 6.3%. பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு, 6.3% இது. போல் பர்சன்டேஜ் ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74.1%. இதில் வந்து ரொம்ப குறைஞ்ச போலிங் நடந்தது வந்து தஞ்சாவூரில் 65.72, அதிகமாக நடந்தது ஒரத்தநாடு 78.29. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வந்து இந்த தொகுதியில் 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து கோவி செழியன் அவர்கள், உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறவர் வந்து திருப்பி இந்த தடவை போட்டி போடுறாரு. அடுத்தது இந்த ஒரத்தநாடு ஜெயிச்சிருக்காங்க அதிமுக சார்பில்ங்கிறது ஆர் வைத்தியலிங்கம் அவர்கள். அவர் வந்து திமுகவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் கிட்ட போனார். ஓபிஎஸ்கிட்ட இருந்து அங்கே நிறையா இருந்து கடைசியில் ஒன்றும் அவருக்கு எங்கே போகிறதுன்னு விட கிடைக்காதனால சரி இவர் ஐயா முடிவெடுக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு
அவரும் முன்னாடி போய் அங்கே சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் பின்னாடி போய் அங்கே சேர்ந்தாங்க. இவங்க அனுப்பிட்டு ஓபிஎஸ் பின்னாடி போயிட்டாரு. ஆமாம், அப்படியே நீங்கள் சொல்லலாம் அதை. ஸோ அந்த மாதிரி இந்த 2 விஷயங்கள் வந்து இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ தொகுதி வாரியாக நம்ம போனோம்னா ஃபஸ்ட்டு திருவிடைமருதூர் எடுத்திங்கன்னா, இது கோவி செழியன் வந்து சிட்டிங் எம்எல்ஏ அண்ட் ஆல்சோ மினிஸ்டர். 2011 அவர் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வராரு. இந்த 3 தடவை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருக்கார். இது வந்து 4வது முறையாக அவர் வந்து போட்டி போடுறாரு. இங்கே இந்த கடந்த 3 முறையாக இருந்துச்சுன்னா கூட 2011 அவர் வெற்றி பெற்ற மார்ஜின் வெறும் 394 வாக்கில் தான் ஜெயிக்கிறார். 2011 2016 532, 2021 10,680, 2011 394 வாக்கு வித்தியாசம், 2016 532, 2021 10,680 வாக்கு வாங்குறாரு. ஸோ இது வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தாலும் வாக்கு சதவீதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான வெற்றி மார்ஜினில் வந்துட்டு இருக்காரு. இந்த சீட்டை வந்து 2001, 2006 வந்து அதிமுக வசம் இருந்த சீட்டு. 2021 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1746 வாக்கு இங்கே வாங்குறாங்க. இப்போ இந்த தடவை தாவேக்காவும் டிவிகேவும் அங்கே வாக்கு வித்தியாசம் வந்து எந்த அளவுக்கு அவங்க பிரிக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ போன தடவை நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தொகுதியில் வாங்கினது வந்து 11,176 வாக்கு வந்து நாம் தமிழர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இது தனித்தொகுதியாக இருக்கிறதுனால தாவேக்கா இப்போ புதுசாக களத்தில் இறங்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தனித்தொகுதியில் தாவேக்காவுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லா ஃபேக்டரையும் கூட்டி வச்சு பார்க்கும்போது இது வந்து கோவி செழியன் அவர்களுக்கு வந்து ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய தொகுதியான இல்லை. இது வந்து அதிமுகவுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய தொகுதியாக தான் இப்போ நம்ம சொன்ன காரணிகளை வச்சு நம்ம பார்க்கும்போது இருக்குது. போன தடவை களம் கண்டவர் வந்து அதிமுக சார்பாக யூனியன் வீரமணி, இந்த தடவை வந்து இளமதி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து போட்டி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக திவ்யா பாரதி, தாவேக்கா சார்பாக எஸ் பிரபாகரன்கிறவங்க போட்டி போடுறாங்க. ஸோ இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாட் கேக் டிஎம்கேக்குன்னு சொல்ல முடியாது, ஈக்குவல் ஃபைட் இருக்கக்கூடியதாக தான் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது பாபநாசம் தொகுதி. இது மனிதநேய மக்கள் கட்சி நின்று அவங்க அதிமுகவினுடைய கோபிநாதனை எதிர்த்து 16,273 வாக்கில் வந்து அவங்க ஜெயிச்சது. இப்போ இந்த தொகுதி வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து ஷாஜகான் அவர்கள் நிற்கிறாங்க. அதிமுகவிலிருந்து சண்முக பிரபுங்கிறவர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து அனீஷ் ஃபாத்திமா, தாவேக்காலிருந்து அசாருதீன் நிற்கிறாங்க. இது 1977 பார்த்தோம்னா இந்த தொகுதியில் காங்கிரஸ் வந்து 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 3 தடவை. இதுதான் 1989 கருப்பையா மூப்பனார் வந்து இங்கே நின்று ஜெயிச்ச தொகுதி. ஸோ இந்த சீட்டு வந்து அதிமுக 2006 2016 வரைக்கும் அவங்க தான். 2006, 2011, 2016 வரைக்கும் 3 தடவை வந்து அவங்க தான் அதிமுக வசம் இருந்துச்சு. 2021 மனிதனே அந்த கட்சி வந்து அவங்க அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க, மனிதநேய மக்கள் கட்சி. ஸோ மார்ஜின் வந்து 16,273. இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற மார்ஜின் 16,273. ஆனால் போன தடவை அமமுக வாங்கின வாக்கு 19,778. அதனால அதிமுக வெற்றி பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் பாதிக்கப்பட்டது. அது அவங்கனால பாதிக்கப்பட்ட தொகுதியில் இந்த ஒரு தொகுதியும் அமமுக முன்னேற்ற கழகத்தில்னால அதிமுகவுக்கு போன தடவை பாதிக்கப்பட்டதில் அவங்க போன தடவை பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 27 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்ற மார்ஜினை விட அமமுக 27 தொகுதிகளில் அந்த வாக்கு ஜாஸ்தி வாங்குறாங்க. அதில் 19 தொகுதி திமுகவுக்கு சாதகமாக முடியுது. 8 தொகுதியில் அதிமுக பெற்ற வெற்றி மார்ஜினை விட இதில் வாங்குறாங்க. அப்போ அதிமுகவுக்கு சாதகமாக 8, திமுகவுக்கு சாதகமாக 19. ஸோ இது வந்து திமுகவுக்கு கூட்டணிக்கு சாதகமாக போன ஒரு தொகுதி இது. ஸோ இந்த சீட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க போன தடவை 3 சீட்டு நின்னாங்க திமுக கூட்டணியில், ஒரு சீட்டு கூட அவங்க போன தடவை ஜெயிக்கல. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து புதுசு. இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க களம் இறங்குறாங்க. இங்கே என்ன ஒன்றுனா இந்த பாபநாசத்தில் வந்து ஒரு முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து இந்த டெல்டா ரீஜனில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பாபநாசமும் ஒன்று.
ஆனா இப்ப அமமுக, அதிமுக கூட்டணியில இருக்கிறது ஒரு ப்ளஸ். ஆமா. அது வந்து பெரிய ப்ளஸ். ஏன்னா போன தடவையே நீங்க அதிமுகவும், அதிமுகவும் கூட்டுனீங்கன்னா ஜெயிக்கிறாங்க. கண்டிப்பா ஜெயிக்கிறோம். ஸோ அந்த மாரி வரும்போது, இந்த இடத்துல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போன தடவையும் ஜெயிக்கல 3 தொகுதி. இப்ப தான் புதுசா வந்து இந்த இடத்துல களம் இறங்குறாங்க. ஏற்கனவே அதிமுக, அமமுகவுக்கு வாக்கு சதவீதம் ப்ளஸ்ஸா இருக்கு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து கூட்டு முயற்சியில இங்க வேலை செய்யும்போது, அதிமுகவுக்கு பிரகாசமா இந்த பாபநாசம் தொகுதி வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா தான் புலப்படுது. சிறுபான்மை அதிகமா இருக்கப்ப விஜய் அவர்களும் வாக்கு பிரிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு ஃபேக்டர் நீங்க சொல்றது நியாயமானது. இப்ப சிறுபான்மையினரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த திமுகவுக்கு ட்ரெடிஷனலா போகக்கூடிய வாக்கு. அந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பிரிக்கிற வாய்ப்பு இருக்கு. பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால, இந்த பாபநாசம் தொகுதி வந்து பிரகாசமா அதிமுக வசம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அடுத்தது வந்து கும்பகோணம். இது அன்பழகன் அவர்கள் வந்து அதிமுகவினுடைய கூட்டணியில போன தடவ ஸ்ரீதர் வாண்டையார் அதிமுக சின்னத்தில நின்னு 21,383 வாக்குல திமுகவினுடைய அன்பழகன் வந்து ஜெயிக்கிறாரு. இந்த தடவ ஐயா அன்பழகன் அவர்களே தான் நிக்கிறாங்க. இந்த தடவ இந்த தொகுதி வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு குடுத்திருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து பாரதிய ஜனதா சின்னத்தில, தாமரை சின்னத்தில இந்த தொகுதியில அசோக் குமார்ங்கிறவரு போட்டி போடுறாரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆனந்த், தாவேகாலிருந்து வினோத் அவர்கள் வந்து இந்த இது போடுறாங்க. திமுகவுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதி இது கும்பகோணம். 1996லிருந்து கடந்த 6 தேர்தலா வந்து அவங்க தான் ஜெயிச்சுட்டு வராங்க. கோசி மணி அவர்கள் வந்து தொடர்ந்து 3 தடவ ஜெயிச்சாங்க 1996லேருந்து. அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ அன்பழகன் வந்து 2006 இருந்து அவர் வந்து 2011லிருந்து அவர் தொடர்ந்து 3 தடவ அவரு ஜெயிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ அதனால வந்து இப்ப அன்பழகன் அவர்கள் வந்து 4வது டெர்ம்ஸ்க்காக அவங்க உட்கார்ந்து போட்டி போடுறாங்க இப்போ. மார்ஜின் வந்து போன தடவ 21,383. அமமுக வாங்குனது வந்து 6,523 வாக்கு தான். ஸோ அப்ப இந்த தடவ வந்து இந்த இடத்துல அதிமுக சிம்பலும் இல்ல. பாரதிய ஜனதாவினுடைய தாமரைங்கும்போது இந்த தொகுதிய பொறுத்தவரைக்கும் கும்பகோணம் பிரகாசமா திமுக வசம் தான். ஒருவேளை அதிமுக சிம்பிள் இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட் குடுக்கலாம். இது பாரதிய ஜனதாங்கும்போது கும்பகோணம் தொகுதியில எப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா. அதிமுகவினுடைய பேஸை எப்படி வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஓட் பேங்கை வந்து லிவரேஜ் பண்ணுறாங்கங்கிறது. ஸோ போன தடவை வந்து நம்ம 2 பேர்த்தினுடைய அதிமுக சிம்பலில் நின்னும் தோத்தாங்க, அமமுக தனியாக நின்னும் இப்போ பாபநாசத்தில் 2ம் சேர்ந்தா ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி இந்த தொகுதி இல்லை. ஓகே ஓகே. அதுவும் இல்லாமல் வந்து அன்பழகன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தொடர்ந்து கடந்த 6 தேர்தலாக திமுக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த தொகுதி பிரதானமாக அது திமுக திமுக வசம் தான். அதில் சந்தேகம் இல்லாமல் தெரியுது நமக்கு பார்க்குறதுல. அடுத்தது பேராவூரணி. பேராவூரணியில் வந்து போன தடவை திமுகவினுடைய அசோக் குமார் அவர்கள் அதிமுகவினுடைய திருஞான சம்பந்தத்தை 23,503 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. இந்த தடவை அதே அசோக் குமார் தான் நிற்கிறாரு. அதிமுக சார்பாக கோவி இளங்கோ நிற்கிறாரு. நாம் தமிழர் சார்பாக ராஜாராம், தாவேகா சார்பாக சந்திரகாந்தன் அவர் நிற்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து என்டிகே இதில் வந்து வாங்கின வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை 12,154 வாக்கு. ஸோ இது வந்து அதிமுக வந்து ஸ்ட்ராங்காக இருந்த இடம். கண்டிப்பா. ஸோ ஒரு 1977லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக 5 தடவை ஜெயிச்சிருக்கு. அதனுடைய கூட்டணி கட்சிகள் 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 11 தடவை 97 அதிமுக உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நடந்த 11 தேர்தலில் 8 தடவை வந்து அதிமுக வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. கூட்டணி கட்சி வச்சிருக்காங்க. ஆமாம். ஸோ இதில் வந்து இந்த தொகுதியை பார்க்க போனோம்னா முத்தரையர் சமூகம் வந்து 35%, முக்குளத்தோர் வந்து 35% இருக்காங்க. இந்த ஒரு கேஸ்ட் அரித்தமெட்டிக் வந்து எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கணும் நம்ம. ஸோ அதே மாதிரி இங்கே கோனார் யாதவ் முஸ்லீம்ஸும் இருக்கிறாங்க. கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திமுக சார்பாக அசோக் குமார் போன தடவை ஜெயிச்சவரே தான் இப்போ நிற்கிறாரு. அதிமுக சார்பாக போன தடவை நின்னவர் வந்து திருஞான சம்பந்தம். இப்போ வந்து அந்த கேண்டிடேட் இல்லை, இப்போ கோவி இளங்கோங்கிறவர் நிற்கிறார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தற்போதைக்கு சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் கேம் மாதிரி தான் இந்த தொகுதி இருக்குது. ஏன்னா இது ட்ரெடிஷ்னலாக அதிமுகவினுடைய ஹோல்டு. பட் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து திமுக கிட்ட இருக்குது. புது ஃபேஸாகவும் அதிமுகவில் இருக்காங்க. செல்வகுமாரும் இப்போ அந்த முத்திரைய சமூகத்துடைய அந்த வாக்கு அதான் நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு. திமுக கூட்டணி போனது அந்த முத்தரையரும் முக்குளத்தோரும் எப்படி வந்து டிசைஸ், ஏன்னா அவங்க 2 பேர்த்தையும் சேர்ந்தீங்கன்னாவே சற்று ஏறக்குறைய 70% வந்துடுறாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி தான் வந்து அங்கே பெரிய டிசைசிவாக இருக்குது. அப்போ இவங்க வந்து இப்போ எந்த அளவுக்கு வந்து
அதிமுக பக்கம் போகிறாங்களா இல்லை வந்து திமுக பக்கமாங்கிறத வச்சு அதனால தான் சொன்னேன் இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே. இதுதான். இப்போ நான் நம்மளால் வந்து சரி இங்கே போயிடும் இல்லை இங்கே வந்துடும்னு ஸ்ட்ராங்காக யூகிக்கிற அளவுக்கு மற்ற தொகுதி பண்ணுற அளவுக்கு இது இல்லாமல் இருக்குது. ஸோ அடுத்தது பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையில் போன தடவை திமுகவினுடைய அண்ணாதுரை அதிமுகவினுடைய ரங்கராஜனை எதிர்த்து 25,269 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். இப்போ இந்த தேர்தல்லையும் அதே சிட்டிங் எம்எல்ஏ தான் அண்ணாதுரை தான் இருக்கார். அதிமுக சார்பாக சிவி சேகர், நாம் தமிழர் கட்சி சார்பாக கண்ணன், தமிழக வெற்றி கழக சார்பாக மதன் அவங்க நிற்கிறாங்க. இந்த போன தடவை வந்து தமிழ் மாநில காங்கிரஸில் அதிமுக சார்பாக நின்னாங்க. அதிமுகவினுடைய சின்னத்தில் நின்னாங்க. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அதை போட்டி போட்டுச்சு. இந்த தொகுதியினுடைய வாக்கு சதவீதம் 71.75 இருந்துச்சு. இதில் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பட்டுக்கோட்டை தொகுதியில் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒருத்தர் பாலகிருஷ்ணன்கிறவர் 23,771 வாக்கு வாங்கினார். வெற்றி மார்ஜின் 25,269. பாலகிருஷ்ணன் வாங்கினது 23,771. நாம் தமிழர் கட்சி 10,730, அமமுக 5,223. ஸோ அப்போ இந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வந்து போன தடவை அந்த வெற்றி வாய்ப்பை பெரிய அளவுக்கு டிசைட் பண்ணாங்க. இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அங்கே நிற்கல. ஸோ அதனால் வந்து இப்போ அதுவும் இல்லாமல் இந்த 77லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவல். அதிமுக கூட்டணியும் 5 தடவை ஜெயிச்சிருக்கு, திமுக கூட்டணியும் 5 தடவை ஜெயிச்சிருக்கு. இப்போ வந்து மோர் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக சார்பு நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா முத்தரையர், முக்குளத்தோர் வந்து வெள்ளாளர் அவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பட்டுக்கோட்டை பேராவூரணியை சேர்த்து வந்து ஒரு புது மாவட்டமாக இங்கே அனௌன்ஸ் பண்ணணுங்கிறதுல அந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. கோரிக்கை அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது. அதோட இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியும் வந்து ரொம்ப களத்தை வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்திட்டு வர்றதாகவும் தகவல் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டஃப் ஃபைட்டு. இது திமுக வசம் இருந்து அதிமுக வந்து எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்கலாம் அவங்க. ஸோ அடுத்தது ஒரத்தநாடு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஐயா வைத்தியலிங்கம் நின்று ஜெயிச்சது. திமுகவினுடைய ராமச்சந்திரனை எதிர்த்து 28,835. இந்த தடவை அவரே வந்து திமுக சின்னத்தில் போய் நிற்கிறாரு. இந்த தடவை எம் சேகர் நிற்கிறாங்க அதிமுக சார்பாக. நாம் தமிழர் கட்சி சார்பாக திருமுருகன், டிவிகே சார்பாக டாக்டர் கே அரவிந்த். ஸோ இவர் நம்ம முதலே சொன்ன மாதிரி ஓபிஎஸ் போய் ஓபிஎஸ்லேருந்து திமுக கிட்ட போயிட்டுருக்காரு. இது ஒன்று தான் ஒரே சீட்டு வந்து அதிமுக வசம் இருந்தது இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில். ஸோ இப்போ வந்து இந்த இதை மட்டும் பார்க்க போனோம்னாக்கா ரூரல் வந்து 93% ரூரல், 7% தான் இது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த தொகுதியில் வந்து எஸ்சி பாப்புலேஷன் வந்து ஒரு 17% இருக்காங்க. கடந்த 11 தேர்தலாக பார்த்தோம்னாக்கா அதிமுக 6 தடவை வெற்றி பெற்றிருக்கு, திமுக வந்து 4 தடவை. இது ட்ரெடிஷ்னலாக அதிமுகவினுடைய கோட்டை. ஆனால் இது வந்து ஐயா வைத்தியலிங்கம் அங்கே போகிறனால எப்படி வந்து பார்ப்பாங்கன்னு இருக்கு. ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து திமுக சைட்லேருந்து இந்த ஒரத்தநாட்டில் இவ்வளோ நாளாக அவரை எதிர்த்து தான் களம்பாட்டிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லா அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து திமுகவில் இருக்கிறவங்க பூரா வைத்தியலிங்கம் அவர்களை எதிர்த்து தான் இவ்வளோ நாள் அரசியல். இப்போ அவரே வந்து உள்ளார வராருங்கும் போது இது பெரிய சிக்கல். கண்டிப்பாக அங்கே ஆல்ரெடி திமுக இருக்கிறவங்களுக்கு ஒரு நெருடல் ஏற்படும், பெரிய நெருடல். அதோட வந்து இவ்வளோ நாளாக வாய்ப்புக்காக உட்காந்துருப்பாங்க இல்லையா. கண்டிப்பாக இந்த தடவை நமக்கு தான். இப்போ அவர் ஓபிஎஸ் சைடில் இருக்காரு, நமக்காக நம்ம இந்த தடவை வந்து திமுகவில் நின்னோம்னா இப்போ ஓபிஎஸ் குரூப்புக்கு அவர் போனனால நம்ம இப்போ திமுக இந்த தடவை ஜெயிச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக களம் வேலை நிறையா பார்த்தவங்க இருப்பாங்க, எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரே இங்கே வந்துட்டாருங்கும் போது அங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கு இதே தான் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். கண்டிப்பாக அதே பிரச்சனை வந்து இங்கே ஐயா வைத்தியலிங்கம் அவர்களுக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து இது உடனே இவங்களுக்கு சாதகமாக போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா போன தடவை அமமுக வந்து 26,022 வாக்கு இங்கே எடுக்கிறாங்க. ஆமாம், அது டெல்டாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விக்ட்ரி மார்ஜின் வந்து 28,835, 26,000 வாக்கு வந்து அமமுக எடுக்குது. அப்போ அமமுகவுக்கும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு களம் சாதகமாக இருக்கிறனால இது வந்து இந்த தொகுதி வந்து வைத்தியலிங்கம் வந்து நோன் ஃபேஸு, ஏற்கனவே அவர் சிட்டிங் ஃபேஸில் இருக்கிறனால ஈஸியாக ஜெயிச்சிருவாருங்கிற கணக்கு இல்லை. கண்டிப்பாக. ஸோ அதோட வந்து விஜய் அவர்களுடைய வாக்கும் வந்து பெரும்பாலும்
திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவங்களுடைய வாக்கை பிரிக்கிறனால வந்து இதுவும் வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கக்கூடிய சீட்டு. இதுவும் அதிமுக வந்து அ ஒரு ஃபைட் குடுத்தாங்கன்னா, ஈஸியா இந்த தொகுதிய வந்து தக்க வைக்க முடியும் அவங்கனால. கண்டிப்பா. ஸோ அடுத்தது தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீலமங்கலம் அவர்கள் திமுகவிலிருந்து அறிவுடை நம்பி அதிமுககாரரா 47,149 வாக்கு வித்தியாசத்தில ஜெயிச்சாரு. இந்த தடவ திமுக சார்பா நிக்கிறது வந்து ராமநாதன். இந்த சீட்டு வந்து இப்ப பாரதிய ஜனதாக்கு குடுத்துருக்காங்க இந்த சீட்ட. அவர வந்து முருகானந்தம், கருப்பு கருப்பு முருகானந்தம்னு உள்ளடக்கம். சொல்லுவாங்க. ஸோ அவரு தான் இந்த களத்தில நிக்கிறாரு. என்டிகே சார்பா கிருஷ்ணகுமார், தாவேகா சார்பா விஜய சரவணன் அவர்கள் வந்து நிக்கிறாங்க. ஸோ போன தடவ இந்த தொகுதியில வெறும் 67% தான் அ வாக்குப்பதிவு. இது 93% இதுவும் வந்து அர்பன் ஏரியால வந்துருது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கு சதவீதம் குறைவா இருக்குது இங்க. வெறும் 7% தான் ரூரல். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாரி இது வந்து யுனெஸ்கோவினுடைய உலக புகழ் பெற்ற பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து இருக்கு. தமிழர்களினுடைய ஒரு பெருத்த அடையாளமா இருக்கக்கூடியது. ஸோ இது 1977லேருந்து பார்த்தோம்னா, திமுக 7 தடவையும், அதிமுக 3 தடவையும் ஜெயிச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து இப்ப பாரதிய ஜனதா வந்து அவங்க நிக்கிறாங்க. போன தடவ லோக்சபா தேர்தல்ல ஒரு 15.42% வாங்கியிருந்தாங்க. ஆ இப்ப வந்து திமுகவினுடைய அந்த ஏற்கனவே இருந்த எம்எல்ஏல இப்ப வந்து அவங்க வந்து ராமநாதன்கிறவங்க நிக்கிறாங்க. ஸோ இது வந்து விஜய் அவர்களும் போட்டி போடுறாங்க. இது வந்து லோயஸ்ட் டர்ன் அவுட் நான் சொன்னேன் போலிங். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வாக்காளர்கள் இதுல வந்து அதிகமாச்சுன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு மாற்றம் வரத்துக்கு வாக்குப்பதிவு இருக்கும். அதிகமாகணும் இப்ப கண்டிப்பா. வாக்குப்பதிவு யாரு வந்து எந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அதிகமான வாக்காளர்கள பூத்துக்கு இழுத்துக்கிட்டு வராங்களோ, அவங்களுக்கு சாதகமா முடியும் இந்த தொகுதி. நிச்சயமா. ஸோ ஆனா இன்னைக்கு தேதியில இப்ப மத்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, இது திமுக வசம் தான் பிரதானமான இருக்கு. வாய்ப்பு இருக்கிறத நம்மனால பார்க்க முடியுது. கடைசியா வந்து திருவையாறு. ஸோ இதுல வந்து துரை சந்திரசேகர் அவர் திமுகவை சார்ந்தவர் பாரதிய ஜனதாவினுடைய பூங்கொடி வெங்கடேஷன 53,650 வாக்கு வித்தியாசத்துல போன தடவ ஜெயிச்சாரு. அதே வெற்றி வேட்பாளர் தான் இந்த தடவ நிக்கிறாரு. இந்த தடவ இந்த சீட்டு வந்து கார்த்திகேயன் அவர்களுக்கு அமமுக சார்பா குடுக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து செந்தில்நாதன் நிக்கிறாரு. டிவிகேல இருந்து மணிகண்டன் அவங்க நிக்கிறாங்க. இதுல வந்து இந்த தடவ பாரதிய ஜனதாவும் இருந்து அமமுகவுக்கு போயிருக்குன்னு சொன்னேன். இதுல வந்து போன தடவ அமமுக வந்து 37,469 வாக்கு எடுத்திருந்தாங்க. 2020 ஆமா. 11 அந்த வாக்கு வந்து இருக்குது. பாரதிய ஜனதா வந்து சற்றேறக்குறைய 49,560 வாக்கு. நாம் தமிழர் கட்சி 15,820 வாக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ அவங்க அமமுக நிக்கிறனால கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அங்க குடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இது வந்து தியாகராஜரனுடைய பிறந்த இடம். அதனால வந்து ஒரு இசைக்கும் சரி, கலாச்சாரத்துக்கும் ஒரு ஹெரிடேஜ் இருக்கக்கூடிய ஏரியாவா பார்க்கப்படுது. 77லிருந்து திமுக 6 தடவையும், அதிமுக 5 தடவையும் வெற்றி பெற்ற தொகுதி இது. இப்ப அமமுக நிக்கிறனால இது எந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஏன்னா போன தடவ மார்ஜின் 53,650 வாக்கு. ஸோ இது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது இன்னைக்கு தேதியில வந்து இந்த தொகுதி வந்து திருவையாறு சாதகமா திமுக வசம் தான் இருக்குது. அப்ப இந்த தொகுதி எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது, ஏற்கனவே இருக்கிற அதிமுக வந்து ஒரு தொகுதி மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தடவ அதிமுக வந்து 2 டூ 4 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு வந்து 4 டூ 6 தொகுதி வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் இது இருக்கு. ஒண்ணா 50-50யா போலாம் அதிமுக, திமுகக்கு. ஏன்னா 2 தொகுதி நம்ம சொன்னோம் சாதகமா அதிமுகவுக்கு இருக்கு. 2 தொகுதி வந்து சாதகமா அ இவங்களுக்கு திமுகவுக்கு இருக்குது. 2 தொகுதி வந்து டஃப் ஃபைட்ல இருக்கக்கூடியது பார்க்குறோம். அந்த 4 தொகுதியில அ டஃப் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4 தொகுதி வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது 2 டூ 4 அதிமுகக்கு, திமுகக்கு 4 டூ 6 6. இப்படி தான் இது போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சார் அடுத்து திருவாரூர் மாவட்டம் அரசியல் களம் எப்படி சார் இருக்கு திருவாரூர் மாவட்டத்துல? இப்ப திருவாரூர் மாவட்டத்த பார்த்தீங்கன்னா, 4 தொகுதிகள். மன்னார்குடி, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி தனித்தொகுதி, நன்னிலம் தொகுதி. இந்த 4 தொகுதிகள் வந்து திருவாரூர் மாவட்டத்தில வருது. திமுக வசம் 2 தொகுதிகள் இருக்கு. மன்னார்குடியும், திருவாரூரும். சிபிஐ வசம் 1 திருத்துறைப்பூண்டி தனித்தொகுதி. அதிமுக வசம் 1 நன்னிலம். போன 2021ல திமுகவும், அதிமுகவும் 3 இடங்கள்ல போட்டி போட்டாங்க. அதாவது திருத்துறைப்பூண்டிய தவிர மீதி 3 நேரடியா இடத்துலயும் நேரடி போட்டி.
சிபிஐயும் அதிமுகவும் திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியில். அப்போ இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 சீட்டுமே அதிமுக தான் போன தடவை போட்டி போட்டாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இப்போ திமுகவும் அமமுகவும் ஒரு தொகுதியில் போட்டி போடுது, மன்னார்குடி. திமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு தொகுதி, திருவாரூர். எஸ்டிபிஐயும் அதிமுகவும் நன்னிலம். சிபிஐயும் அதிமுகவும் போன தடவை மாதிரியே திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியில் போட்டி போடுறாங்க. இதுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான இது. எஸ்ஐஆரை பற்றி பார்க்க போனோம்னாக்கா போன தடவை 10,60,000 வாக்கு. 2026ல் சற்றேறக்குறைய 81,000 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இது சதவீதத்தில் 7.6%. வாக்கு சதவீதம் இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தில் பார்த்தா 76.4. கம்மியான வாக்கு சதவீதம் திருவாரூரில் 73.25. ஹையஸ்ட் பதிவானது வந்து நன்னிலத்தில் 81.08. ஸோ இப்போ இந்த நன்னிலத்தில் வந்து அதிமுகவினுடைய காமராஜ் அவர்கள் வந்து திமுகவினுடைய ஜோதிராமனை போன தடவை 4,424 வாக்கில் தோற்கடிச்சார், முன்னாள் அமைச்சர். ஆமாம். இப்போ வந்து அவர் நம்ம இந்த தொகுதி வந்து திமுகவில் இருந்து இப்போ வந்து எஸ்டிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து முகமது முபாரக் தான் அவர் அங்கே நிற்கிறாரு. ஸோ அதிமுகவிலேருந்து காமராஜ் அவர்களே தான் நிற்கிறாரு. நாம் தமிழர் சார்பாக வந்து தேன்மொழி திலீப் குமார், தாவேக்கா சார்பாக பிரபாகரன் நிற்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியில் 81.55% வாக்குப்பதிவு நடந்தது. போன தடவை ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த மாவட்டத்தில் ஜெயிச்சது இந்த தொகுதி. இந்த தொகுதின்னு பார்த்தா ரூரல் வந்து 87% சற்றேறக்குறைய. எஸ்சி பாப்புலேஷன் வந்து 34% இருக்காங்க. இது 2011 டீலிமிட்டேஷன் வரைக்கும் இது வந்து எஸ்சி ரிசர்வ்டு தொகுதியாக இருந்தது. இது ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அதிமுக வந்து சார்பு நிலை இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. 5 தடவை அதிமுகவும் திமுக 3 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ காமராஜ் அவர்கள் வந்து இங்கே பெரிய அளவுக்கு நன்கு அறிமுகமான நபர். 2011லேருந்து 3 தடவை தொடர்ந்து அவர் தான் இங்கே ஜெயிச்சிருக்கார். 2011, 16, 21 தொடர்ந்து 3 தடவை அதிமுகவினுடைய வேட்பாளர் ஜெயிச்சு அவர் வந்து இப்போ காமராஜ் 4வது முறையாக போட்டி போடுறாரு அவர். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்டிபிஐ வந்து இந்த தொகுதியில் புதுசாக அவங்க போட்டி போடுறாங்க. திமுக அலையன்ஸில் சின்னத்திலையும் போட்டி போடுறாங்க. ஸோ வாக்கு சதவீதமே ஏற்கனவே வந்து ஒரு 81.55% நடந்த இது. ஸோ இந்த இடத்துல பெரிய மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதானா, அந்த மார்ஜின் மட்டும்தான் கொஞ்சம் கன்சர்னிங். பட் தொடர்ந்து வந்து இது 3 முறையாக அவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறனால இது வந்து சாதகமாக வந்து அதிமுக இந்த தொகுதியை தக்க வச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். அதுதான் பெரிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா எதிர்த்து போரிடுறவங்களும் வந்து கூட்டணி கட்சி தான். திமுக வந்து அந்த இடத்துல இல்லை. ஏன்னா இந்த இடம் வந்து கட்டாயம் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி இருந்தால் திமுக இதை விட்டு கொடுத்துருக்காது. எந்த அதிமுகவோ திமுகவோ எங்கெங்கெல்லாம் நம்மளால் வந்து கண்டிப்பாக கண்ணை மூடி ஜெயிக்க முடியுமோ அதையெல்லாம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு பிரதான கட்சிகள் எப்பயுமே அவங்க இழுத்து பிடிக்க பார்ப்பாங்க. அடுத்தது திருத்துறைப்பூண்டி தனி தொகுதி. இது போன தடவை சிபிஐ அவர்கள் மாரிமுத்து அதிமுகனுடைய சுரேஷ்குமாரை 30,068 வாக்கு வித்தியாசத்தில் இது பண்ணார். அவரே தான் இந்த தடவை நிற்கிறாரு. ஆமாம். அதிமுக சார்பாக பாலதண்டாயுதம் வந்து போட்டி போடுறாரு. நாம் தமிழர் சார்பாக வினோதினி, டிவிகே சார்பாக எஸ் பாண்டியன் அவர்கள். இந்த தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ்டு தொகுதி. இதில் வந்து 42.39% எஸ்சி மக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். இது ஒரு 84% இது ரூரல். இதை வந்து கம்யூனிஸ்டினுடைய கோட்டைன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது 1970 மாவட்டங்கள் ஃபுல்லாகவே கம்யூனிஸ்டுகள். ஆமாம். இது 1977லேருந்து நடந்த 11 தேர்தலில் 10 தேர்தலில் வந்து சிபிஐ தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து இந்த தடவை பிரதானமான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே வெற்றி பெற்ற வேட்பாளரை தான் அவங்க வந்து இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினைக்கிறோம். இதில் சிபிஐயில் அவங்க நிற்கக்கூடிய ஒரு 5 தொகுதியில் இது ஒரு தொகுதி பிரதானமான வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறதா தான் தெரியுது. அடுத்தது ரொம்ப முக்கியமான தொகுதி மன்னார்குடி. இந்த மன்னார்குடியில் தான் ஐயா தொழில்துறை அமைச்சர் டாக்டர் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து நிற்கிறாரு. இவர் மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து
கேட்டிருந்தாரு. நீங்கள் இவ்வளோ தூரம் முதலீடு வந்துருச்சு, அந்த நாட்டிலேருந்து இவ்வளோ வந்துருச்சு, இந்த நாட்டிலேருந்து இவ்வளோ வந்துருச்சேன்னு சொல்லி அதுக்கெல்லாம் நீங்கள் வெள்ளை அறிக்கை இங்கே கொடுங்கும்போது இவரு தான் இந்த வடிவேல் காமெடி தான் ஒன்று வரும். பாக்கெட்டுக்குள்ளார விட்டுட்டு வெறும் பாக்கெட் துணியை எடுத்து காமிச்சிட்டு ஒன்றுமே இல்லையேன்பார். அதை விட அந்த வடிவேல் காமெடியை மிஞ்சுற அளவுக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஐயா எதிர்க்கட்சி தலைவர் வந்து வெள்ளை அறிக்கை கேட்குறாருன்னு சொல்லிட்டு வெள்ளை காகிதத்தை தூக்கி காமிச்ச ஒரு தொழில்துறை அமைச்சர் நமக்கு. அது வந்து அவர் காமெடின்னு நினச்சிட்டு பண்ணாரு. ஆனால் அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. கண்டிப்பா ஏன்னா ஒரு அமைச்சருங்கிறது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நாகரிகமான முறை இல்லை. கொடுக்குறோன்னு சொல்லலாம், இல்லை அந்த கேள்வியை கடந்து கூட போகலாம். ஆனால் ஒரு பேப்பரை காமிச்சு இதுதான் அவங்க வெள்ளை அறிக்கை கேட்டாங்களே இதாங்க வெள்ளை பேப்பர்னு காமிச்சது வந்து ரொம்பவே அந்த கட்சிக்காரங்கனால கூட அதை வந்து ரசிக்க முடியல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது மாதிரிலாம் விமர்சனமானனால எதுக்கு இவர் இப்படி பண்ணினாருன்னு. ஸோ அதே மாதிரி சாம்சங் ஊழியர்களுடைய போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய வாக்கை எல்லா இடத்துலையும் செதைச்ச புகழ் வந்து ஐயா டிஆர்பி ராஜாக்கு இந்த சாம்சங் விஷயத்தில் அந்த புகழ் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்குங்கிற மாதிரி ஐயா ராஜா அவர்களுக்கு திடீர்னு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு கம்யூனிஸ்ட்லாம் போய் பொன்னாடையெல்லாம் போய் போத்திட்டு வந்து அது எவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி வரைக்கும் சிக்கல் இருக்குன்னு தெரியும். ஸோ போன தடவை டிஆர்பி ராஜா அவர்கள் அதிமுகவினுடைய சிவராஜமாணிக்கத்தை 37,393 வாக்கில் ஜெயிச்சார். ஸோ இந்த தடவை டிஆர்பி ராஜாவே தான் நிற்கிறாரு. இந்த தடவை என்னென்னா அமமுக முன்னேற்ற கழகத்தினுடைய சீட்டு இப்போ இங்கே நிற்கிறது. எஸ் காமராஜ் அவர்கள் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பாரதி செல்வன், தாவேகாவினுடைய ராஜராஜன் நிற்கிறார். இப்போ இதில் நம்ம ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்னா வாக்கு வித்தியாசம் 37,393ன்னு நான் சொன்னேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன தடவை இங்கே வாங்கின வாக்கு 40,481 வாக்கு. அப்போ அதிமுக வாக்கையும் அமமுக வாக்கையும் சேர்த்தும் போது திமுக வாக்கை விட அதிகமாக போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நிறையா சிக்கல்கள் வந்து அவர் ஏற்கனவே ஐயா டிஆர்பி ராஜா மேலே இருக்கிறனால இருக்கக்கூடிய அமைச்சர்களில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைச்சர்கள் பட்டியலில் வெற்றி வாய்ப்பை அந்த அளவுக்கு பிரகாசமாக இல்லைங்கிறதுல வந்து டிஆர்பி ராஜா அவர்களும் அந்த பட்டியலில் வரதை தான் நம்மளால் பார்க்க முடியுது. இது போன தடவை 2016 இவர் ஜெயிக்கிறார். அப்போ அவர் ஜெயித்த மார்ஜின் வந்து 9,937 வாக்கில் தான் அவர் ஜெயித்தார். இந்த தடவை போன தடவை கூட வந்து பிரதானமான நல்ல வாக்கு. அந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அமமுக பிரித்த வாக்குகள்னால தான். ஸோ அப்போ வந்து இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறனால இந்த தொகுதி வந்து அமமுகவுக்கு வந்து ஒரு அதிமுக கூட்டணிக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியாக தான் பார்க்கப்படுது. சார், இப்போ மன்னார்குடியின் பொழுது அம்மையார் சசிகலாவுடைய வேட்பாளர் யார் நிப்பாட்டிட்டாங்க, அதோட தாக்கம் இந்த அளவுக்கு இருக்கும் சார்? இதில் வந்து அவங்களும் இப்போ ராசுப்பிள்ளைங்கிற கேண்டிடேட்டை வந்து நிறுத்தியிருக்காங்க. இப்போது அம்மையார் சசிகலா அவனுடைய தாக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மினிமம் சைடு தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வெளியே வந்ததுலேருந்து இப்போது அடுத்த ஜனவரி 2027 வரைக்கும் அவங்களால தேர்தலில் நிற்க முடியாது. இன்னொரு பக்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ராமதாஸ் அவரும் தேர்தலில் நிற்க மாட்டாங்க. அப்போ இவங்களுடைய 2 பேர்த்து நோக்கம்னு பார்க்கும்போது அவருக்கு பையன் மருமகளை தோக்கடிக்கணும், இவங்களுக்கு வந்து அதிமுகவை வந்து எங்கேயாவது வெற்றி வாய்ப்பு எடுக்கணும். சரி, அப்படி தான் வந்து 234 தொகுதியிலையும் போடுறாங்கன்னா இல்லை, வெறும் 120 தொகுதியில் தான் போடுறாங்க. ஐயா வந்து 38 சீட்டு, மீதி இருக்கிற சீட்டில் அவங்க போடுறதா சொல்கிறாங்க. அப்போ வந்து இது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த சண்டை வந்து அவங்களுடைய ஒரிஜினல் சண்டை இல்லை, இது ஏதோ வந்து ஒரு உள்நோக்கத்துக்காக பண்ணுறாங்கங்கும்போது அவங்கள சார்ந்து அவங்களோட கூடவே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் போடுவாங்க. ஒரு பொதுமக்கள் வந்து இல்லை நாம் இந்த சமூகத்தில் இருக்கிறோம் அதனால் வந்து இவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய நோக்கத்தையும் அவங்க பார்ப்பாங்க. இல்லைன்னா என்ன ஆகுனா அந்த சாதிக்காரங்களை இவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அது வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு இந்த வாக்கு சதவீதம் இந்த மன்னார்குடியில் அவங்களுக்கு கிடைக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இது தாக்கம் ஏற்படுத்தாதுன்றீங்க, வெற்றி வாய்ப்பை பாதிக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து இப்போ அமமுகவும் அதிமுகவும் சேரும்போது இப்போ போன தடவை 2021 அமமுக வந்து ஒரு 19 தொகுதியில் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிச்சுதா? ஆமாம். அப்போ என்ன ஃபேக்டர்னா அமமுகவை வந்து வெறும் டிடிவியாக மட்டும் பார்க்கல, அவங்க டிடிவி ப்ளஸ் சசிகலாவாக இருந்தாங்க. அப்போ ஓபிஎஸும் எங்கே தான் இருந்தார், சக்கில் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு போயிட்டாரு,
இவங்க வந்து தனி கட்சிக்கு போகிறாங்கங்கும் போது இந்த அதிமுகவினுடைய காமன் கேடர் இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பா. அவங்க அதிமுக கோரு. ஆனா ஓபிஎஸ் பின்னாடி ஒருத்தங்க நிப்பாங்க. சசிகலா பின்னாடி ஒருத்தங்க நிப்பாங்கங்கும் போது, இப்ப ஓபிஎஸ் திமுகல போனனால, அவருக்கு பின்னாடி இருந்த அதிமுக தொண்டர்கள், அதிமுக கூட கன்சாலிடேட் ஆகுறாங்க. இப்ப சசிகலா அம்மையாருக்கு வந்து பின்னாடி இருந்த அதிமுக தொண்டர்கள், இவங்க தனி கட்சி ஆரம்பிச்சு, அது இந்த எலக்ஷன கூட ஒரு சரியான அணுகுமுறை இல்லாம கடைசி நேரத்துல அனவுன்ஸ் பண்ணி, முதல்ல வந்து கொடிய அறிமுகப்படுத்தி, கட்சி பேர கூட சொல்லாம, கடைசில ஏற்கனவே இருந்த ஒரு கட்சியில போய் இவங்க அத எடுத்து ஸ்வீகரிச்சு, அதுல இவங்க நின்னு, இவங்க தேர்தலையும் நிக்க முடியாது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது, அந்த அதிமுக காரர்கள், சார்பில்லாத அதிமுக காரர்கள், திருப்பி வந்து இங்க மெயின் அதிமுக பார்ட்டியோட அவங்க கன்சாலிடேட் ஆகுறாங்க. ஆனா சசிகலா அம்மையார் கூட கூடவே இருப்பாங்க, ஒரு கேங் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குன்னு ஒவ்வொரு கட்சிக்காரங்களுக்கும். அவங்க அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. ஆனா அவங்க ஒரு 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 சமூகத்தை சார்ந்தவங்கங்கிறனாலேயே அவங்களுக்காக போய் யாரும் போட மாட்டாங்க. நிச்சயமா. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய தாக்கம் வந்து இந்த இது இது நம்மளுடைய அசஸ்மெண்ட். ஐ மே பி ராங். பட் என்னுடைய கணிப்பு வந்து அந்த மாரி தான் இருக்கு. ஸோ அதனால பெரிய அளவுக்கு வந்து இவங்கள பாதிக்குமாங்கிறது தெரியல. அதோட வந்து இப்ப புது வரவு தாவேகாவும் இருக்கு. நாம் தமிழர் கட்சியும் அந்த சவுத்ல பூராமே டெல்டா ரீஜன்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் யாருடைய வாக்கு வங்கிய வந்து எடுக்க போறாங்கங்கிறது தெரியல. பிரதானமா வந்து எப்படி எடுப்பாங்க? ஏன்னா அது ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் பாதகமா முடியும். கண்டிப்பா. ஸோ அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அது இவங்க நல்லிஃபை பண்ணாங்கன்னா கூட அதிமுக, அமமுக 2ம் கம்பைன் ஆகுறனால ஒரு வெற்றி வாய்ப்புக்கு ஒரு பிரகாசமா இருக்கக்கூடிய இதா தான் இருக்குது நமக்கு. தேர்தல்ல இப்போ வாட்ச் பண்ண வேண்டிய தொகுதி இது. ஏன்னா அவர் அமைச்சராவும் இருக்கிறனால, கண்டிப்பா. கட்டாயமா இது தேர்தல்ல எல்லாருமே நம்ம பார்க்கக்கூடியது. எப்படி வந்து டர்ன் அவுட் ஆகுது? அவரு ரீட்டெயின் பண்றாரா? இல்ல வந்து அமமுகவுக்கு சீட்டு போகுதா? எப்படி அதிமுக கூட்டணி வந்து ஒரு அமைச்சருக்கு எகென்ஸ்டா போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தேர்தல்ல 4ஆம் தேதி நமக்கு கட்டாயம் கம்ப்ளீட் பிக்சர் கிடைச்சிரும். திருவாரூர் வந்து கடைசி தொகுதி இது. அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச தொகுதி இது. 51,174 வாக்கு வித்தியாசத்துல திமுகவினுடைய பூண்டி கலைவாணன் அவர்கள் அதிமுகவினுடைய பன்னீர்செல்வத்தை போன தடவை வெற்றி கொண்டாரு. ஸோ அவரே தான் இந்த தடவை நிற்கிறாங்க. இந்த தடவை வந்து இந்த தொகுதி பாரதிய ஜனதாக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கோவி சந்திரன் அவர்கள். நாம் தமிழர் கட்சி சார்பா அஸ்வினி, தாவக சார்பா வீரமணி அவர்கள் வந்து நிற்கிறாங்க. போன தடவை 73% இந்த இதில் வாக்குப்பதிவு. திருவாரூருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஐயா கருணாநிதி அவர்கள் சொந்த ஊர். பிறந்த ஊர். அதனால் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குன்பாங்க. ஆனால் இப்போ நிறைய அந்த தொகுதி அவங்க ஊராக இருந்தாலும் பெரிய அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. அது விஜய் அவர்கள் போகும்போதும் அம்பலப்படுத்திட்டு வராங்க. அதிமுக சைடில் இருந்து போகும்போதும் வராங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பெருவாரியாக வந்து கோயம்புத்தூர், சென்னை, இல்லை வந்து பெங்களூரு, ஈவன் சில பேர் வந்து அரப் கண்ட்ரீஸ்க்கு கூட வேலை வாய்ப்புக்காக அங்கே போகிறாங்க. பெரிய வந்து இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டோ மற்ற தொழில்துறை வளர்ச்சியோ அந்த பகுதியில் வந்து இல்லை. இருந்தாலும் திமுக ஊருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த திமுக ஊருக்கு எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி கிடைச்சிருக்கு மற்ற திமுக ரெகுலராக ஜெயிக்கக்கூடிய ஊரை விடங்கன்னு அங்கே பார்க்கும்போது பெரிய அளவுக்கு அது அந்த தொகுதி மக்கள்கிட்ட அந்த ஒரு வருத்தம் இருக்குது இது. ஆனால் இது கடந்த 11 தேர்தலில் வந்து 7 தடவை திமுக வந்து ஜெயிச்சிருக்காங்க. சிபிஐ வந்து 4 தடவை. அதிமுக வந்து ஒரு தடவை கூட இந்த தொகுதியில் வந்து ஜெயிக்கல. ஸோ இதில் வந்து எஸ்சி பாப்புலேஷன் சற்று ஏறக்குறைய 38% இருக்கக்கூடியதாக சொல்ல போகிறாங்க. இது ரூரல் வந்து 73%, 27% அர்பன் சேர்ந்தது. ஸோ இந்த தொகுதியை பார்க்கும்போது திமுகவினுடைய கோட்டை தான். அது அங்கே வளர்ச்சி இருக்குதோ இல்லையோ அவங்களுடைய பேஸை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறாங்க. இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அங்கிருந்து தான் அவருடைய கடைசி லேக் பிரச்சாரத்தை வந்து ஆரம்பித்தார். அதனால் எப்பயுமே ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ அதுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எப்பயுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வெர்சஸ் எமோஷன் சென்டிமெண்ட்னு பார்த்தா சென்டிமெண்ட் பக்கம் தான் மக்கள் ஜாஸ்தி போவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து திமுக தொடர்ந்து இந்த தொகுதியில் வந்து வராங்க. ஸோ இது வந்து ரொம்ப சாதகமான தொகுதி தான் திமுகக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த 4 தொகுதிகளையும் நம்ம பார்க்கும்போது அதிமுகவுக்கு வந்து 1 to 2 தொகுதிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு 2 to 3 தொகுதிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நம்ம இந்த தொகுதியில் இருக்குது. ஏற்கனவே வந்து அதிமுக வந்து நன்னிலம் கைவசம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த நன்னிலம் அடுத்தது வந்து ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா மன்னார்குடி. ஸோ அதுதான் அந்த 1 to 2. அப்படி மன்னார்குடி கிடைக்கலன்னா மீதி இருக்கக்கூடிய நன்னிலமை ரீட்டைன் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய 3 தொகுதி இப்போ இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். நிச்சயமா சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ரங்கா.
நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுபோல் அரசியல் வீடியோக்களை பார்ப்பதற்கு பை தி பீப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.